நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனி தொகுதி தி.மு.க. வெற்றி வேட்பாளர் நாகஜோதியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி அவர்கள் வாக்கு சேகரித்த போது மக்கள் மத்தியில் பேசியவர், வைகை அணையின் கூட்டு குடிநீர் திட்டம் 700 கோடியில் முதற்கட்டமாக செயல்படுத்தப்படும். விருவீடு பகுதியில் அரசு மருத்துவமனை, நிலக்கோட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி, இதுபோன்று நிலக்கோட்டை தொகுதியில் எண்ணற்ற நல திட்டங்கள் தி.மு.க. அரசு செய்திருக்கிறது என்று கூறினார். நிலக்கோட்டையில் நாகஜோதிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. அதனால் நாகஜோதிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கருப்புசாமி. தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மகளிர் உரிமை 2000 வழங்கப் போகிற ஆட்சி தலைவர் அரசு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மகளிருக்கு ரூபாய் 8000 கூப்பனும் உங்களுக்கு அடுத்த மாதம் உங்கள் வீடுகளுக்கு 2,23,00,000 பேருக்கு உங்கள் இல்லம் தேடி வழங்கப் போகின்ற அரசுதான் வர இருக்கின்ற தளபதியினுடைய அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நான் நினைவுறுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய கழக ஆட்சி காலத்திலே நடைபெற்ற பல திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று கலைஞர் கனவு இல்லம் எங்கேயுமே இல்லாத அளவிற்கு எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு கலைஞர் கனவு இல்லம் நம்ம மாவட்டத்தில் 10,000 வீடுகள் 2 ஆண்டுகளில் கட்டி முடித்த ஆட்சி நம்முடைய தளபதியினுடைய அரசு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு உங்கள் கடன்களில் வந்து சேருகிறது. அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் உங்கள் இல்லங்களில் தேவை சேர்கின்றது. நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க. ஏற்கனவே 58ஆம் கால்வாய் திட்டத்தை நம்முடைய பகுதியில் வறட்சியான பகுதி, இந்த பகுதியில் ராஜதானி கோட்டை, தெப்பத்துப்பட்டி ஆரம்பிச்சு இங்க விராலிமாயம்பட்டி வரைக்கும் இந்த பகுதியிலே நம்முடைய 58ஆம் கால்வாய் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய விருவீடு குளங்களுக்கெல்லாம் கடந்த 5 ஆண்டு காலத்திலே தண்ணீர் கொடுத்த அரசு நம்முடைய கழக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடிநீருக்காக இனிமேல்